கதிர் வெடித்து விளம்பை உமிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இனிய வேளையில் அரியின் திரியான் நிலையான் அடங்கியான் தோற்றம் மலையின் மானப்பெரிது என்ற குரலுக்கேற்ப இந்த அருமையான இயற்கை சூழல் வாழ்ந்த விவேக பள்ளியின் தலைமையகத்தில் வீட்டுக் கொண்டிருக்கின்ற சான்றோர்களும் மற்றும் பெரியவர்களும் ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் தாளாளர் மற்றும் பள்ளியின் செக்ரட்டரி பிரின்சிபல்ஸ் அனைவருக்கும் காவல்துறையின் சார்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு மிக்க காவல்துறையின் சார்பாக எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை மிகவும் சீராக சிறப்பாக செயல்படுத்திற்கு உத்தியோகமாக இருக்கின்ற அனைத்து துறை நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்களுக்கும் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை காவல்துறை சார்பாக எங்கள் நெஞ்சமெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே அருமையான ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பை எங்களுக்கு வழங்கியது உண்மையிலே மீண்டும் நாங்கள் மாணவன்தான் என்பதை உத்வேகத்துடன் இந்த கிரவுண்டில் விட்டால் ஓடிவிடலாம் என்ற நினைப்பில் எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நானும் மாணவன்தான், இன்னும் மாணவன்தான், படித்து கொண்டு தான் இருக்கின்றோம், விளையாடி கொண்டு தான் இருக்கின்றோம். அன்றைய தினங்கள் நாங்கள் பள்ளியில் படிக்கின்ற காலங்களில் 83, 85 இந்த காலங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டான் போஸ்கோ இன்ஸ்டிடியூஷன் கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறையவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷனுக்கும் கல்விக்கும் ரொம்ப முக்கியத்துவம். ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் அவங்கெல்லாம் அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எங்களுக்கு விளையாட்டுக்காகத்தான் எங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டே ஸ்கூலில் கிடைத்தது. நாங்கள் ஒரு பிரைமரியாட்டு ஒரு ஸ்கூல் லெவலில் தான் 8th வரைக்கும் நேட்டிவ் வில்லேஜில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஆளூர் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு வில்லேஜ், அழகான வில்லேஜ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்றது. திருவனந்தபுரம் போகக்கூடிய வழியில் இருக்கின்றது. நாகர்கோவிலேருந்து 9 கிலோமீட்டர். பள்ளிக்கல்வி அங்கே முடித்துக்கொண்டு அங்கவும் சாம்பியன்ஷிப் தான், சப் ஜூனியர் சீனியர் லெவலில் அதிகமான சாம்பியன்ஷிப்பை பெற்று போல் வாட் ஷார்ட் புட் அந்த காலங்களில் உள்ள ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்களை வாழ்க்கையிலேயே நாங்கள் மறந்தால் நன்றி இல்லாதவர் ஆகிவிடுவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கிரவுண்டில் இருந்து எங்கள் கூட இருந்து விளையாடுவார்கள். அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் பின்னால் கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிற ஒரு பெரிய நிர்வாகத்தில் விளையாட்டுக்காக சில இதுகள் எங்களுக்கு அட்மிஷன் கிடைத்தது. நவீன காலமாக கல்வியில் கல்வி மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்போர்ட்ஸ் எஜுகேஷன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லைங்கிறது பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்ம பள்ளியை பொறுத்தவரை அந்த அளவு இல்லை. செக்ரட்டரி அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள். ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் சிறப்பாக மாணவர்கள் பயின்று சிறப்பான இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் சொன்னார்கள். நேஷனல் லெவலில் வர வேண்டும். ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. 1989, 92 நாங்கள் எஸ்டி ஹிந்து காலேஜ், சவுத் திருவாங்கூர் ஹிந்து காலேஜ் என்று சொல்வார்கள் நாகர்கோவில், அங்கே படித்து கொண்டிருந்த காலங்களில் பால் பேட்மிண்டன் என்னுடைய ப்ரொஃபஷனல் கேம் பால் பேட்மிண்டன் இன்னும் விளையாடி கொண்டிருக்கின்றேன். இங்கேயும் விளையாடி கொண்டிருக்கின்றேன். தம்பி மாதிரி 6th ஸ்டாண்டர்டில் பிடித்த பேட்டு இன்னும் அந்த பேட்டை கையை விடவில்லை. சொல்லுவாங்க லத்தியை மட்டும் தான் எடுக்கிறீங்க, பார்த்து எடுங்க அப்படிம்பாங்க. நாங்கள் லத்தி பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே பால் பேட்மிண்டன் ராக்கெட்டை நாங்கள் பிடித்தவர்கள். அதனால் இன்றும் விளையாடி கொண்டு தான் இருக்கின்றோம். நம்ம ஏரியாக்களுக்கு எங்கள் ஸ்கூலில் நான் ரவுண்ட்ஸ் போச்சுங்கிறது ஸ்கூலில் கிரவுண்டில் நெட்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் விளையாடுகிறோம். இன்றைய வரைக்கும் ஒரு ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்கெல்லாம் எங்களை மாதிரிப்பட்ட அதிகாரிகளெல்லாம் உங்களை முன்னு கொண்டு நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு கடமை கண்ணியம், ஒழுக்கம், உடல் ஆரோக்கியம், இந்த தீய கெட்ட பழக்க வழக்கங்கள் எதற்குமே போக மாட்டோம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படி நடந்து போனால், இப்போ இவர் டார்ச் லைட் ஏந்தி போனார் நம்ம ஸ்டூடெண்ட்டு கேப்டன், அந்த நடை உடை பாவனை, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டுங்கிறது நடை உடை பாவனையிலே தெரியும். ஒழுக்கம் கரெக்டாக இருக்கும், ஃபிசிக் நல்லா இருக்கும். இந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் ஈடுபட மாட்டார்கள். இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். இந்த இளம் வயது டீனேஜ், அடலசன்ட் ஸ்டேஜ், இந்த ஏஜெல்லாம் அப்படி ஹார்மோனல் செக்ரீஷன் அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆக சமயத்தில் பல மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் போகிறதுக்கு ஒரே வழி விளையாட்டு தான். விளையாட்டும் படிப்பு தான் நமது சொத்து. அதனால்
2 மணி நேரம் விளையாண்டிங்களா 3 மணி நேரம் படிங்க, தப்பு இல்லை. 3 மணி நேரம் விளையாடுறீங்க படிக்கிறீங்களா 2 மணி நேரம் விளையாடிருங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டாக ஆகிக்கணும். விளையாடணும். விளையாட்டு 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 கண்டிப்பாக அது வந்து நமக்கும் நம்ம நிர்வாகத்துக்கும் நமக்கு கல்லூரிக்கும் நமது இன்ஸ்டியூஷனுக்கும் பெரிய ஒரு பாராட்டுகளையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். இது குறையுடைய காலங்களினால இந்த பல பிரச்சனைகள் வருது. போஸ்கோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், ட்ரக் அடிக்ட், இந்த மாதிரி ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் பார்க்குறோம். அன்றாட வாழ்வில் நிறைய கவுன்சிலிங், நிறைய விழிப்புணர்வுகள் நிறைய ஸ்கூலில் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஈடுபாடில் நீங்கள் இருக்கும் பொழுது, உடல் ஆரோக்கியத்தை பேடும் பொழுது இந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கு நம்ம இல்லாமல் போயிருக்கோம். அந்த ஒரு ஏஜ், அது வந்து மோசமான ஏஜ். அந்த இதில் நீங்கள் தப்பி வந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆளாக மாட்டோம். உடல் ஆரோக்கியம் முக்கியம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் எங்களை மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து இங்கே வரவேற்று இது பண்ணுறாங்கன்னா சோசியல் சர்வீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த காவல்துறைக்கு நான் பணிகள் சேருவதற்கு எனக்கு முக்கியமாக அந்த 2 டைப்ஸ் நான் யூனிவர்சிட்டி ஃபார்ம் 2 வாங்கினதுனால தான் என்னால் இந்த காவல்துறைக்கு மெரிட்டாக வர முடிந்தது. அதனால் மெரிட்டாக வேலை பார்க்கணுங்கிறது எங்களுடைய கடமை. அதனால் சோசியல் சர்வீஸ் அண்ட் மேன்கைன்கிறது டெய்லி மற்றவங்க விளம்பரத்துக்கு செய்வார்கள். காவல்துறை வந்து டெய்லி அன்றாட வாழ்வில் செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் நல்ல ஒரு இந்த மாதிரிலாம் கிரவுண்ட் எங்களுக்கு கிடைக்கல அந்த காலத்துலலாம். எப்போ வந்து குளம், எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக குளம் தான். குளம் எப்போ வற்றோம், வயல் எப்போ ஆர்வசியம் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளாட்லாமா, ஃபுட்பால் விளாட்லாமான்னு போவோம். இந்த மாதிரிலாம் கிரவுண்டெலாம் கிடைத்திருந்தது என்றால் எங்கேயோ போயிருப்போம். எந்த லெவலில் இன்னும் சிறப்பாக வந்திருப்போம் ஸ்போர்ட்ஸ் லெவலில். அதனால் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த இடங்களையும் இந்த ஸ்கூல் நிர்வாகத்தையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக திறமையை வந்து வெளிக்கொணர வேண்டும். கண்டிப்பாக அதற்கு அரசாங்கம் உறுதுணையாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspirational address.